கூட்டணி பற்றிய முடிவுகளை தலைவர்கள் எடுத்தாலும் அண்ணாமலையை பொறுத்தளவில் என்ன நினைக்கிறீங்க? விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வரணும் வர வேண்டாம் என்று நான் நினைக்கலீங்கன்னா தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க முடிவெடுப்பாங்க. அதான் நீங்க கேள்வி ரொம்ப டெக்னிக்கலா கேட்கறீங்க. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு கட்சிக்கும் இலக்கு என்னன்னு பார்க்கணுங்கண்ணா. திரு சீமான் அவர்களை பொறுத்தவரை திராவிட கட்சிகளே வேண்டாம் அப்படின்னு அவர் ஒரு இலக்கில் போறார். ஸோ நேச்சுரலா அவர் எந்த கூட்டணிக்கு வரப்போறது இல்லை. இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரை திமுக வேண்டாம் என்று நினைத்தால் யார் வேண்டும் அப்படிங்கறத அவர் கிளாரிஃபை பண்ணணும். எங்களை பொறுத்தவரை வேறு கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் கூட என்டிஏல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். காமன் இலக்கு என்ன? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று. அடிப்படையில் நிறைய எங்களுக்குள்ள சித்தாந்த ரீதியில வேறுபாடுகள் இருக்கு. மும்மொழி கொள்கை, 2 மொழி, நிறைய வேறுபாடு இருந்தும் இணைந்திருக்கின்றோம். காரணம் என்ன? திமுகவை வீழ்த்த வேண்டும். அது நீங்க விஜய் அவங்க கிட்ட வேற தலைவர்கள்ட்ட கேட்கணும். பட் என்னை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கு, பலம் அடைஞ்சுகிட்டு இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு 60 நாட்கள் முழுமையா நமக்கு இருக்கு. களத்துல வந்தா உங்க கூட்டணி பலம் வாய்ந்ததாக ஆகும். நான் முதல்ல இருந்து நான் தலைமை கிட்ட எதுவுமே சொல்றது இல்லைங்கண்ணா. எனக்கு பாரதிய ஜனதா கட்சி வலிமையா இருக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையா இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே. அது விஜய் அவர்கள் அது ஏன்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு ஒரே இடத்துல வச்சீங்கனாலும் பிரச்சனை தான். எல்லோரையும் மதிக்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் கலந்து இது வெஜிடபிள் பிரியாணி எப்படி இருக்கும் எதுவுமே நான் சொல்ல விரும்பலீங்கன்னா நீங்களே பண்ணிக்கங்க. அப்படி சரியா வராது. முரண்பாடுகள் யாரை எதிர்க்கிறாங்க, யாரை எதிர்க்காம இருக்கிறாங்க, அதனால எல்லாத்தையும் பார்த்து குழப்பம்னா கெமிஸ்ட்ரி இருக்காதுங்க. மக்கள் தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கெமிஸ்ட்ரி இருக்காது. கெமிஸ்ட்ரியும் முக்கியம். ஒரு அலையன்ஸ்ல ஒரே கோணத்தில் இறங்கி போகணும். விஜய் அவர்கள் அரசியல் விஜய் அவர்களுக்கு, எங்களுடைய அரசியல் எங்களுக்கு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா விஜய் ஆப்போசிட்டா தான் இருப்பாரு அப்படின்றது தெளிவா தெரியுது. எங்க தலைவர்கள்ட்டையும் விஜய் கிட்டையும் கேட்கணும். நீங்க முடிவு பண்ணிக்கணும்.